ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கி ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பருப்பு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். கொத்தமல்லி இலை அரை கப், கறிவேப்பிலை அரை கப், தக்காளி 1, இதை நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா ரசத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வத்தல் 4, பெருங்காயம், அதாவது நான் கெட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளி தண்ணீர், அதாவது புளி தண்ணியை இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேக வைத்தது, அதாவது 100 கிராம் பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியோடையே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியை நீங்கள் கீழே கொட்டிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ரசத்துக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா பருப்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தான். அதில் தான் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் மிளகை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு இந்த மாதிரி தனித்தனியாக பொரிஞ்சு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அதே பேனில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் இந்த மாதிரி பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சிலையும் பவுட்ரு பண்ணிக்கலாங்க, இல்லைனா இடிச்சுக்கும் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை இடிச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் இடிச்சிடக்கூடாது, ரொம்ப பிறுபிறுனும் இடிச்சிடக்கூடாது. நடுவில் இருக்க அந்த ஸ்டேஜில் இதை பவுட்ரு பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு ரசத்துக்கு தேவையான பவுட்ரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசம் பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணுறோம். நான் இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். நல்லெண்ணெயில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணுறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூடவே மிளகாய் வத்தலை ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போது இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூட வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை இது கூட ஆட் பண்ணுறோம். தண்ணியோடு சேர்த்தே ஆட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இது கூட ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரசத்துக்கு, அந்த பெப்பர் பவுடரை இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ இதை மூடி வச்சுடுங்க.
இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அப்போ தான் வந்து அந்த சூட்டில் வந்து உள்ளே இறங்குங்கிறதுனால நம்ம வந்து உடனே மூடி வச்சிடுறோம். இப்போ நம்மளுடைய பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.